ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் நாகா. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா ஆல் அப்படின்னு காட்டும். அந்த ஆலையும் தட்டினீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வணக்கம். நம்ம மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. கேன்வா இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ செய்திருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக போய் கேன்வா எப்படி ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள்ல அதில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி இதில் இருக்கிற இன்னும் சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட மேலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது எப்படி கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இதில் இணைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக ஒரு எடுகேஷ்னல் இமெயில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நார்மலி உங்களோட இடியூ இமெயில், அதாவது MOEO இல்லை உங்களோட எடுகேஷ்னல் இமெயில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் இதில் ஆட் பண்ணி நம்மளோட ஐடியாஸை இன்னும் கொஞ்சம் நம்மளோட டீமை வந்து பெருசாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பில்லிங் அண்ட் டீம்ஸ்னு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் எடுகேஷனல் அக்கௌண்ட்ஸ் தான் இது உங்களுக்கு கொடுப்பாங்க. இது கேன்வா ஃபார் எடுகேஷன் அந்த அக்கௌண்ட் தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இதை செய்ய முடியும். ஸோ இந்த இடத்துல மேனேஜ் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒண்டி தான் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதில் டிசைன்ஸ், ஃபோல்டர்ஸ், டெம்ப்ளேட்ஸ், ஆப்ஸ் அப்படிலாம் இருக்கும். ஸோ பீப்புள் அப்படிங்கிற இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்வைட் கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய மெம்பர்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த இன்வைட் லிங்க்கை நீங்கள் மாணவர்களுக்கு காப்பி பண்ணி பர்சனலாக கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம்லேருந்தே அவங்கள வந்து இங்கே அழைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். யார் வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட டீம் மெம்பர்ஸாக உருவாக்கி உங்களோட டிசைன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இம்போர்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எடுகேஷனல் லிங்க் இமெயிலாக இருக்கணும். ஸோ எடுகேஷனல் இமெயிலை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய அந்த எடுகேஷனல் இமெயிலில் இருக்கிற ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் உருவாக்கி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த கிளாஸோட பேர்லாம் இங்கே வந்துடும். ஸோ அதில் எந்த கிளாஸ் மாணவர்களை நீங்கள் இணைக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் சயின்ஸ் இயர் 2 அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணனா அந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் வந்துடுது. அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட இமெயில் எல்லாம் லிஸ்ட் வந்துடுது. ஸோ நீங்கள் சென்ட் இன்விடேஷன் தட்டினீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்விடேஷன் போயிடும். அந்த மாணவர்களை அக்செப்ட் பண்ணும்போது அந்த மாணவர்களாக இங்கே உங்களோட மெம்பர்ஸை கீழே அரேஞ்ச் பண்ணப்படுவார்கள். ஸோ இப்படி தான் உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் இந்த கேன்வாக்குள்ளே கொண்டு வரலாம். அப்படி உங்கள்கிட்ட வந்து ஒரு எடுகேஷ்னல் இமெயில் இல்லை, ஒரு சாதாரண இமெயில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கேன்வா கிட்ட ஒரு அப்ளிகேஷன் செய்யலாம். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சாதாரண ஜிமெயிலில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போது சைன் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண ஜிமெயிலில் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் என்னோட ஒரு சாதாரண ஜிமெயிலில் இப்போ லாகின் பண்ணுறேன். சரி, லாகின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கெட் வெரிஃபை நாவ் பண்ணிடுங்க. ஸோ அது உங்கள்கிட்ட வந்து கேட்கும், இது வந்து எடுகேஷனல் அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து இங்கே இப்போயே அப்ளை பண்ணலாம். ஸோ கேன்வாவோட எடுகேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் அவங்க உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களோட எடுகேஷனல் ப்ரைஸிங் லிஸ்ட்டில் உள்ள விஷயங்களில் பயன்படுத்தலாம். இதற்கு முன்பு நான் செய்த வீடியோவில் ப்ரெசென்டேஷனை பற்றின சில விஷயங்களில் சொல்லும்பொழுது இன்னும் சில விஷயங்களை நான் டச் பண்ணாமல் விட்டுருப்பேன். அந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ரெசென்டேஷனை நீங்கள் இப்போது ப்ரெசென்ட் பண்ணும்போது இப்போ நான் ஒரு பிளாங்க் ப்ரெசென்டேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு வந்து ஹோம்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் நியூ டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த டிசைன் வேண்டாம், நீங்கள் உடனடியாக இன்னொரு
டிசைன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஷோ ரூலர்ஸ், அது வந்து உங்களுக்கு ரூலரில் இங்கே இருக்கும், அது உங்களுக்கு ஷோ பண்ணணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களோட ரூலர்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அப்படி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அன்டிக் பண்ணிக்கலாம். அதே போல் தான் உங்களுடைய கைட்ஸ், மார்ஜின்ஸ், பிரிண்ட் ப்ளீட் இது எல்லாமே. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், வேண்டாம்னு சொல்லும்போது நீங்கள் அன்டிக் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் இதை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேவ் பண்ணலாம். இது ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பயம், இது காணாமல் போயிருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்பொழுது நீங்கள் தாராளமாக இங்கே சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து சேவ் டு அப் ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே உங்களோட டிசைன்ஸை வந்து சேர்த்து வச்சுட்டுருக்கலாம். அப்புறம் ரிசால்வ் காமெண்ட்ஸ், அப்புறம் வெர்ஷன் ஹிஸ்டரி, மேக் அ காப்பி அண்ட் டவுன்லோட். ஸோ டவுன்லோட் வந்து இங்கேயும் இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டவுன்லோட் வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்து ரீசைஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசைன் செய்துக்கிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன்னு, இப்போது இந்த டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற இந்த டிசைன் நான் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த டிசைனை வந்து நான் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் ரீசைஸ்ன்னு தட்டிட்டு இங்கே வந்து என்ன ரீசைஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது ஒரு வீடியோவாக செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி அண்ட் ரீசைஸ் பண்ணும்போது அது அந்த சைஸ்க்கு ரீசைஸ் ஆகிடும். அதே போல் தான் ஃபேஸ்புக் போஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்களோ அதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உடனடியாக நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நான் டிஷர்ட்டுக்காக உங்களுக்கு மாற்றி காட்டுற பாருங்க. ஸோ நான் டிஷர்ட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் ரீசைஸ் தட்டணும்னா இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இங்கே டிஷர்ட் சைஸ்க்கு டிசைனுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் இங்கே கூட உங்களுடைய டிசைன்ஸை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ரீசைஸ் அப்படிங்கிற பட்டன் வந்து வேலை செய்யுது. நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை செய்யும் பொழுது, இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம செய்யும் பொழுது இதில் அனிமேஷன்ஸையும் நம்ம கொண்டு வரலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு டைப் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இதை வந்து நான் ஓகே சயின்ஸ், மை கிளாஸ் சயின்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை நான் அனிமேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அனிமேட் அப்படின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன செய்யணும் பிளாக் அப்படின்னு சொன்னால் என்னோடய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இது ப்ரீத், அப்புறம் இது ஃபேட், இது பேன், ரைஸ் அண்ட் டம்பிள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான அனிமேஷன் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து பணம் கொடுத்து நம்ம வாங்கினா தான் முடியும். ஸோ நம்ம வந்து நம்மளோட பேக்கேஜை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கேயே நீங்கள் உங்களுடைய கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸு இப்போ பேக்ரவுண்ட் இந்த கலரில் இருக்க எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் இங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸ் வில் சேஞ்ச். சரிங்களா? ஸோ நான் மீண்டும் பழைய கலர்லேயே வச்சிடுறேன். ஓகே ஓகே அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட எடிட் லிமிட், அதாவது இது எவ்வளோ நேரம் இந்த பேஜ் காட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே தீர்மானிச்சிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு 30 செகண்ட்க்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் 30 செகண்ட்க்கு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்லைட்டை இதோட தலைப்பை நான் தீர்மானிக்கணும். அதாவது இந்த ஸ்லைட்டை இது வந்து ஒரு தமிழ் மொழி ஆண்டு 3க்கான பாடங்களை வந்து நான் இங்கே செஞ்சுருக்கிறேன். ஸோ அப்போ இந்த பாடத்தை வந்து இதோட தலைப்பை வந்து நான் மேலே இருக்கிற இந்த இடத்துல தான் நான் வந்து மாற்றிக்கொள்ளணும். ஸோ நான் இதை அப்படியே ஹைலைட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு தமிழ் இயர் 3 இப்படி நான் போட்டுக்கிட்டேன்னா ஸோ இந்த பாடம் வந்து இந்த பாடத்தோட தலைப்பு வந்து மாறிடும். அடுத்து இதை நான் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த பேஜை வந்து நான் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷேர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர் அ லிங்க் டு எடிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து 3 ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. எடிட், யூஸ் எஸ் அ டெம்ப்ளேட் அண்ட் வியூ. ஸோ நீங்கள் வந்து எடிட்டோ வியூ மட்டும் தான் இப்போதைக்கு கொடுக்க முடியும், பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ எடிட் அப்படின்னா நீங்கள் கொடுக்குறத மாணவர்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேராக வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா கிளிப்போர்ட்டில் காப்பி ஆகிடும். ஸோ அதை நீங்கள் மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நியூ டேப் திறந்து அதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட டிசைன் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ மாணவர்கள் இங்கேயே கூட அதை பார்த்துக்கலாம். நீங்கள் என்னென்ன அனிமேஷன் செஞ்சுருக்கீங்க அது எல்லாமே வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாகவே இருக்கும். ஸோ மாணவர்கள் ஈஸியாக அதை பார்த்துக்கலாம். ஸோ மாணவர்கள் இங்கே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜஸ்க்கு அவங்க போய் ஒவ்வொன்றையும் கற்றுக்கலாம்.
அடுத்ததாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வீடியோவாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஸோ அடுத்ததாக இந்த 3 புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான மீண்டும் இன்னொரு வழி இருக்குது. அடுத்து ப்ரிசென்ட் அண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ரிசென்ட் பண்ணலாம், உங்களுடைய முகம் இங்கே வந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து இதை ப்ரிசென்ட்டும் பண்ணுவீங்க. இது ஒரு வீடியோவாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரிசென்ட் மட்டும் அப்படிங்கிறது உங்களோட வாய்ஸ் மட்டும் கேட்கும், உங்களுடைய வீடியோ வந்து இருக்காது. அடுத்து அசைன்மெண்ட்டாக இதை நீங்கள் கொடுக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் ஷேர் வித் கூகுள் கிளாஸ் ரூம், இங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் ஷேர் பண்ணலாம். இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் இப்படி ரிமைண்ட்ஸ் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் ஷேர் லிங்க்ஸ், ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் அப்படின்னு இன்னும் நிறைய இருக்குது. இதிலிருந்தே நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம். இது எத்தனை பேஜஸ்? மொத்தம் 8 பேஜஸ். ஸோ 8 பேஜஸ்க்கும் அது ரெடி ஆயிடும். ஸோ டவுன்லோட் தட்டினீங்கன்னா இப்போ இது ஒரு பவர் பாயிண்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் நான் கண்டினியூ எடிட்டிங் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் இது திறந்தேன்னா இது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் திறந்துடும். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டையும் நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். அதில் எப்படி எடிட் பண்ணிங்களோ அதே மாதிரி இதுலேயும் 1 by 1 எல்லாத்தையுமே நீங்கள் மூவ் பண்ணி எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னே உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இதில் வந்து தமிழ் நம்ம டைப் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் தமிழில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாம் நான் கொண்டு வரணும், அழகான ஃபாண்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியும் உங்களால். நான் எப்படி பயன்படுத்திருக்கணும் அதே மாதிரி உங்களால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் யூனிகோட் ஃபாண்ட்ஸாக இருந்துச்சுன்னா பெட்டர், உங்களால் கண்டிப்பாக அங்கே டைப் பண்ண முடியும். சரி, இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம இங்கே பதிவேற்றம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் இங்கே தமிழ் டைப் பண்ணணுன்னா நம்மக்கிட்ட தமிழ் சாஃப்ட்வேர் இருக்கணும் பாருங்களேன். ஸோ தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேரில் நான் ஜஸ்ட் டைப் பண்ணுறேன், வணக்கம் அப்படின்ற இந்த சொல் பயன்படுத்துகிறேன். இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த வணக்கம்ன்ற எழுத்தை வந்து எனக்கு வேண்டிய இந்த நான் ஏற்கனவே இங்கே அப்லோட் பண்ணி வச்சுருக்கிற என்னுடைய ஃபாண்ட்ஸில் நான் வந்து சூஸ் பண்ணி தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட்ஸில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே அப்லோட் அ ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேருந்தும் போகலாம். அப்படி இல்லைனா ஹோம் அப்படிங்கிற இந்த இடத்துல பிராண்ட் கிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேருந்தும் எடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பிராண்ட் கிட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களோட லோகோஸ்லாம் நீங்கள் முதற்கொண்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட லோகோட கலருக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸையும் பிராண்ட் கலர்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதே இடத்துல தான் நீங்கள் பிராண்ட் ஃபாண்ட்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் அ ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துலையும் அப்லோட் பண்ணலாம், உங்களோட ப்ரெசன்டேஷன்லேருந்தும் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே இருந்த ப்ரெசன்டேஷனுக்கு நான் போகிறேன். முதல்ல இந்த வணக்கம் என்ற சொல் இருந்துச்சுல்ல. ஸோ இந்த இடத்துல ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்லோட் அ ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள், அது உங்களை வந்து இந்த பிராண்ட் கிட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் அ ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற தமிழ் ஃபாண்ட்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு என்ன தமிழ் ஃபாண்ட்ஸ் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணி இங்கே பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இதில் ஒரு தடவையில் வந்து 20 ஃபாண்ட்ஸ் மட்டுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். மோர் தென் 20 வந்து பண்ண முடியாது. அப்போ முதல் ஒரு 20 பண்ணுங்கள், பிறகு இன்னொரு 20ன்னு நீங்கள் நிறையா பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நான் இப்போ ஒரு குறைந்தது கொஞ்சம் ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் கன்ஃபார்ம் த ஃபாலோவிங், எஸ் அப்லோட் எனிவே. ஸோ இதை அப்லோட் பண்ணி முடித்தோடனே உங்களோட ஃபாண்ட்ஸ் இங்கே ரெடி ஆகிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ பயன்படுத்துவதற்கு அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ரெசன்டேஷனில் போய்ட்டு நான் ஒரு தடவை இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஃபாண்ட்டை நான் மறுபடியும், அதாவது என்னுடைய எழுத்தை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த தமிழ் ஃபாண்ட்ஸை நான் தேடலாம். ஸோ அப்லோடட் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேலேயே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய எழுத்துக்களை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி எழுத்து வேணுமோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி அதை உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ எப்படி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு ஃபாண்ட்டை அப்லோட் பண்ணுறீங்களோ அதே போல் உங்களோட ஒவ்வொருத்தரோட ஒரு இமெயில்லையும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு டீம் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருவீங்க. அது எப்பயுமே உங்களுடைய அந்த ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ அந்த எழுத்துக்கள் எப்பயும் காணப்போவது நீங்கள் எப்போ வேணால் பயன்படுத்திக்கலாம்.
ஸோ இப்படி தான் நீங்கள் தமிழையும் இங்கே கொண்டு வரலாம். இப்படி நிறைய விஷயங்களை இந்த கேன்வா மூலமாக நீங்கள் இன்னும் உங்களுடைய கற்றல் கற்பித்தலை இன்னும் அழகாக மெருகேற்றலாம். சரிங்களா? ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் அழுத்துங்க. உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதை பற்றின கேள்விகளோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னோட ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, மீண்டும் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் நாகலிங்கம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.